அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, புனிதரை தேடி வந்திருக்கும் நாம் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து ஆண்டவரிடம் பரிந்து பேச நம்மையே முழுவதும் ஒப்பு கொடுத்து இத்திருப்பலியிலே கலந்து கொள்வோம். எனவே எந்த காரணத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக இத்திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கிறோமோ அந்த கருத்தை புனிதரிடம் ஒப்படைப்போம். இன்று இந்த திருப்பலியானது மௌரீஸ் சாந்தி இவரது குடும்பத்தின் பெயரால் புனிதரின் வழியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் உடல்நலத்திலும் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஐசக் துரைசாமி நிர்மலா குடும்பத்தார் மரித்த மரிய பாக்கியம் என்பவரின் 3ஆம் ஆண்டு நினைவு. இவருடைய ஆன்மா இறைவனிழைப்பார் ஜெபிப்பதோடு மேலும் மாணிக்கம், எட்வர்ட், உன்னத மேரி இவர்களின் ஆன்மா இறைவனிழைப்பார ஜெபிக்கப்படுகிறது. ஜோஸ்பின் குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் அருள் ரத்தினம் என்பவரின் ஆன்மா இறைவனிழைப்பாரவும் அனைவருக்கும் நல்ல உடல்நலம் வேண்டியும் ஜெபிக்கப்படுகிறது. சூசையம்மாள் என்பவரின் ஆன்மா இறைவனிழைப்பாறு ஜெபிக்கப்படுகிறது. செபாஸ்டின் சகாயராணி குடும்பத்தார் மரித்த ஞான சமுத்திரமேரி, ஜெகநாதன், அந்தோனி, ஜெயமேரி இவர்களின் ஆன்மா இறைவனிழைப்பாறு ஜெபிக்கப்படுகிறது. வின்சென்ட் ஜேம்ஸ் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் நலம் வேண்டியும், நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் கிளாரா என்பவரின் ஆன்மா இறைவனிழைப்பாரவும் ஜெபிக்கிறார்கள். பாக்கியத்திற்கு நோய் நீங்கி நலம் பெற்றதற்கு நன்றியாக அந்தோனியாருக்கு இப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். பெனடிக்ட் கிங்ஸ்லி நிஷா குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், கிங்ஸ்லிக்கு அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெற்று நற்சுகம் பெறவும், விரைவில் இயல்பு வாழ்க்கை திரும்பவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புதூர் லாரன்ஸ் டேவிட் மெர்சி பிரபா குடும்பத்தார் தங்களுடைய மகள் ஜடட் கோபிநாத் திருமணம் நன்கு நடந்ததற்கு நன்றியாகவும், ஜூலி என்பவரின் பிறந்த நாளான இன்று இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், புனிதரின் வழியாக கிடைத்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சேவியர் சாந்தி டார்வின் பாஸ்டின் குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் உள்ள சகம் வேண்டி ஜெபிக்கிறார்கள். யாரும் நெய்ய ஆன்மாக்கள், உத்திரக்கிரசல் ஆன்மாக்கள் இறைவன் இழைப்பார ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜஸ்டின் மாலா குடும்பத்தார் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகளுக்கு இறையாசிர் வேண்டியும், ஜஸ்டின் சகாயராஜ் என்பவரின் ஆன்மா இறைவன் இழைப்பாரவும் ஜெபிக்கிறார்கள். ஜெரால்ட் அமலா குடும்பத்தார் இவர்களுடைய திருமண நாளான இன்று இறைவன் இவர்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகளின் உடல் உள்ள சுகம் வேண்டியும், தொழில் வளர்ச்சி வேண்டியும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். புனித பதுவை அந்தோனியாரின் நவநாள் ஜெபம். தூய ஆவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். உம்முடைய விசுவாசங்களாகிய எங்கள் இதயங்களை உமது அருட்கொடைகளால் நிரப்பவும், நாங்கள் தீமையை விளக்கவும் நன்மையை செய்யவும் அருளாரும். நாங்கள் இறைவனை எப்போதும் போற்றி புகழவும்,
என்றும் மகிழ்வுடன் வாழவும் அனுக்கிரகம் செய்தருளும். புதுமைகள் புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்முடைய திருத்தலத்துக்கு ஓடி வந்தோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்ம சரீர தேவைகளுக்காகவும் நாங்கள் இப்போது கேட்கும் விண்ணப்பங்களையும் எடுத்து கொண்டாடும். இறைவனிடம் சக்தி வாய்ந்த புனித அந்தோணியாரே, உமது அன்பையும் ஆதரவையும் தேடி உம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் பக்தர்களை புறக்கணியாமல் அன்புடன் அரவணைத்து அருள் புரியும். மகிமையில் விளங்கும் புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, பாவிகளை அரவணைப்பவரே, தாழ்மையாய் உம்மை நோக்கி மன்றாடும் உம் பக்தர்களை பாரும். உம் அன்பால் எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரத்தால் வருந்தும் எங்களின் துயர் நீக்கும். வறுமையில் வாடும் எங்களின் வாழ்வை வளப்படுத்தும். சோதனைகளால் தாக்கப்படும் எங்களுக்கு மன வலிமையை அளித்தருளும். மன அமைதியின்றி அடையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழியின்றி தவிக்கும் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். தூய மறை நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய தகுதியற்ற நிலை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் வானத்திலிருந்து சோதம் கொமாரா நகரின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 15 29 வரை. அந்நாட்களில் பொழுது விடியும் வேளையில் தூதர்கள் லோத்தை நோக்கி, நீ எழுந்திரி, உன் மனைவியையும் உன் 2 புதல்வியரையும் கூட்டிக் கொண்டு போ, இல்லையேல் அந்நகரின் தண்டனை தீர்ப்பில் நீயும் அகப்பட்டு அழிவா என்று வற்புறுத்தி கூறினார்கள். அவர் காலம் தாழ்த்தினார். ஆண்டவர் அவர் மீது இரக்கம் வைத்திருந்ததால் அந்த மனிதர்கள் அவரது கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 புதல்வியர் கையையும் பிடித்து கொண்டு போய் நகருக்கு வெளியே விட்டார்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்தவுடன் அந்த மனிதர்கள் அவரை நோக்கி, நீ உயிர் தப்புமாறு ஓடிப்போ, திரும்பி பார்க்காதே, சமவெளி எங்கேயும் தங்காதே, மலையை நோக்கி தப்பி ஓடு, இல்லையேல் அழிந்து போவாய் என்றார்கள். லோத்து அவர்களை நோக்கி, என் தலைவர்களே, வேண்டாம், உங்கள் அடியானுக்கு உங்கள் பார்வையில் இரக்கம் கிடைத்துள்ளது. என் உயிரை காக்கும் பொருட்டு நீர் காட்டிய பேரன்பு உயர்ந்தது. ஆயினும் மலையை நோக்கி தப்பியோட என்னால் இயலாது. ஓடினால் தீங்கு ஏற்பட்டு நான் செத்து போவேன். எனவே நான் தப்பி ஓடி சேர்வதற்கு வசதியாக இதோ ஒரு நகர் அருகில் உள்ளது. அது சிறியதாய் இருக்கிறது. அதற்குள் ஓடி போக விடுங்கள். அது சிறிய நகர்தானே, நானும் உயிர் பிழைப்பேன் என்றார். அதற்கு தூதர் ஒருவர், நல்லது, அப்படியே ஆகட்டும். இக்காரியத்திலும் உனக்கு கருணை காட்டி உள்ளேன். நீ கேட்டபடி அந்நகரை நான் அழிக்க மாட்டேன். நீ அங்கு விரந்தோடி தப்பித்துக்கொள். நீ அங்கு சென்று சேரும் மட்டும் என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்றார். இதனால் அந்த நகருக்கு சோவார் என்னும் பெயர் வழங்கிற்று. லோத்து சோவாரை அடைந்தபோது கதிரவன் மண்ணுலகின் மேல் உதித்திருந்தான். அப்பொழுது ஆண்டவர் வானத்திலிருந்து சோதம் கொமரா நகரின் மேல் கந்தகமும் நெருப்பும் பொழியச் செய்தார். அந்நகர்களையும் அவற்றை சுற்றியிருந்த சமவெளி முழுவதையும் அழித்தார். நகர்களில் வாழ்ந்த அனைவரையும் நிலத்தில் தளிர்ந்தவனவற்றையும் அழித்தார். அப்பொழுது லோத்துவின் மனைவி திரும்பி பார்த்தாள். உடனே உப்புத்தூணாக மாறினாள். ஆபிரகாம் காலையில் எழுந்திருந்து தாம் ஏற்கனவே ஆண்டவர் திருமுன் நின்ற இடத்திற்கு போனார். அவர் சோதோமையும் கொமாராவையும் சூழ்ந்திருந்த நிலப்பகுதியையும் நோக்கி பார்த்தபோது சூளையின் புகை போல நிலப்பரப்பிலிருந்து புகை கிளம்ப கண்டார். கடவுள் சமவெளி நகர்களை அழித்தபோது ஆபிரகாமை நினைவு கூர்ந்தார். எனவே லோத்து குடியிருந்த நகர்களை அழித்தபோது கடவுள் அவரை காப்பாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 வாக்கியங்கள் 23 27 வரை. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரை காப்பாற்றும், சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவன் வெகு தூரம் பயணம் மேற்கொள்கின்றான். அது நடைப்பயணமாக இருந்த நிலையிலே அவன் சென்று கொண்டிருக்கும்போது பிளேக் நோயானது, நீ செல்லக்கூடிய அந்த இடத்தில் போய் 5000 பேரை கொல்லப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு முன்னே வேகமாக சென்றது. பயந்து கொண்டே இவன் பயணத்தை தொடர்கிறான். இப்பொழுது இவன் செல்ல வேண்டிய நகரிலிருந்து ஒருவர் அந்த பக்கமாக திரும்பி வரும் நிலையிலே பிளேக் நோய் அங்கு வந்ததே எத்தனை பேரை கொன்றது என்று சொன்னதும் அவர் ஒரு 5000 பேரை கொன்றிருக்கும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்கிறார். தொடர்ந்து இவர் தன்னுடைய பயணத்தை அந்த நகரை நோக்கி செல்கிறார். மீண்டும் ஒருவர் இவர் செல்லக்கூடிய அந்த நகரிலிருந்து அவருக்கு எதிராக வந்து கொண்டிருக்கும் சூழலில் இவர் அவரிடம், பிளேக் நோய் அந்த நகரை கொள்வதாக சொல்லி வந்தது எத்தனை பேரை கொன்றது என்று கேட்டபொழுது 50000 பேரை என்று சொன்னது. உடனே மனதிற்குள்ளே 5000 பேர் என்று சொல்லிவிட்டு 50000 பேரை கொன்றுவிட்டதே என்று வருத்தத்தோடு தான் போக வேண்டிய அந்த நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது அந்த பிளேக் நோய் இப்பொழுது இவன் வரக்கூடிய எதிர் திசையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதன் அந்த பிளேக் நோயை சந்தித்து, நீ 5000 பேரை கொல்லப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு 50000 பேரை கொன்றிருக்கிறாயே என்று கேட்டபொழுது பிளேக் நோய் சொன்னது, நான் 5000 பேரைத்தான் கொன்றேன், ஆனால் பிளேக் நோய் வந்துவிடும் என்று பயந்தவர்கள்தான் மீதமுள்ள 45 பேர் என்று சொல்லிவிட்டு அது தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தது. பயம் என்பது இன்று மனிதர்களிடம் அதிகமாகவே காணப்படக்கூடிய ஒன்று. எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடிய சூழல். இப்படிப்பட்ட அந்த பயம் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் சீடர்களிடம் இருப்பதை நாம் உணர முடிகிறது. கலிலேய கடலிலே ஆண்டவரோடு பயணித்து கொண்டிருக்கிறார்கள் சீடர்கள். திடீரென பெரும் காற்றும் அலையும் எழுகின்றன. ஏறக்குறைய கடல் மட்டத்திலிருந்து 700 அடிக்கு கீழே உள்ளதுதான் இந்த கலிலேய கடல். எனவே அடிக்கடி எதிர்பாராத விதமாக இப்படிப்பட்ட பெரிய காற்றும் அலைகளும் எழுவது இயற்கையாகவே இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் தாங்கள் சாகப் போகிறோம் என்ற உணர்வோடு மிகவும் அஞ்சி கத்திக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார்.
நாம் சாவதற்கு தயார் நிலையில் இருக்கும் நிலையிலே இவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறாரே என்று சீடர்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சீடர்களின் மனநிலை இன்று நம்மிடம் அதிகமாகவே இருக்கிறது. தங்களோடு இயேசு இருந்தும் அவருடைய புதுமைகளை கண்டும் இவர்கள் அச்சத்திற்கு உள்ளாகிறார்கள். தாங்கள் மடிந்து விடுவோம், இந்த சாதாரண காற்றுக்கும் புயலுக்கும் நாம் சாகப் போகிறோம் என்று அலறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மனநிலை இன்று அதிகமாக நம்மிடம் இருப்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கிறது. இறைவனுடைய இருப்பு நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் தன்னையே இவ்வுலகில் விட்டு சென்றிருக்கிறார். நற்கருணையின் வழியாக தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு சென்றிருக்க இறைவன் உலகம் முடியும் வரை உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய பிரசன்னத்தை விட்டு சென்றும் நமக்கு சோதனைகள், வேதனைகள், இன்னும் பல்வேறு விதமான சஞ்சலங்கள் வரும்போது இந்த சீடர்களின் மனநிலை நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை கண்டு பயந்தவர்களாய் எதிர்கொள்ள முடியுமோ, எதிர்கொள்ள திராணி இருக்கிறதா என்று யோசித்து பார்த்து அந்த பயத்திலே தங்களுடைய வாழ்வை முடித்து கொள்ளக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த மனநிலையிலிருந்து கிறிஸ்துவின் மனநிலைக்கு மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லும் கருத்து. அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. இயேசு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார். அங்கு புயற்காற்றும் பெரிய அலைகளும் எழுந்து கொண்டிருக்கின்றன. அது அவருக்கு தெரியும். காரணம், தன்னுடைய இருப்பு இவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் என்பது தெரியும். காரணம், இவர் தந்தையோடு விசுவசித்து அவரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கிறார். தந்தை தன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் என்ற மனநிலை கிறிஸ்துவுக்கு இருந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் மனித பலவீனத்திலே அவர் கெத்சமனியிலே இந்த துன்பக்களம் என்னை விட்டு நீங்குமா என்று அச்சம் கொண்ட நிலையும், அதே சமயத்திலே அந்த அச்சமானது இறைவார்த்தை வழியாக அவருக்கு போக்கப்பட்டது என்பதும் நமக்கு தெரியும். என் தலைவனாகிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் பதற்றமடையேன் என்று எசாயா எடுத்து கூறிய வார்த்தை அவரை அங்கு வலுப்படுத்திய நிலையிலே இறைவன் ஆண்டவர் எப்பொழுதும் இயேசுவோடு இருந்து அவரை வழி நடத்துகிறார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. எனவேதான் தன்னை அனுப்பிய தந்தை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று ஆழ்ந்த உறக்கத்திலே சாதாரண சூழலில் இருப்பதைப் போல அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை. இந்த மனநிலைதான் நம்மிடம் வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய கருத்து. சீடர்களைப் போல எதை கண்டும் அஞ்சாமல் ஆண்டவருடைய இருப்பு என்னோடு இருக்கிறது, ஆண்டவருடைய உடனிருப்பு எல்லா சூழல்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது, எனவே பதற்றமடைய தேவையில்லை. அவரை விசுவாசத்தோடு நாடும் பொழுது நாம் இருக்கக்கூடிய அந்த சஞ்சல சூழலாக இருந்தாலும், சோதனை சூழலாக இருந்தாலும், துன்பச் சூழலாக இருந்தாலும் இறைவன் அதிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு தேவையான திராணியை தருவார் என்ற நம்பிக்கை நம்மில் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி தன் வழியாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய கருத்து. அவரை பின்பற்றிய புனித பதுவையாரின் மனநிலையும் அதுவாகத்தான் இருந்தது. அவருடைய வாழ்விலும் பல்வேறு விதமான துன்பங்கள் நடந்தது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் பார்க்கும்போது பலரால்
கூட இருக்கும் தன்னுடைய சகோதர குருக்களால் அவமதிக்கப்படக்கூடிய நிலை, இழிவாக பேசக்கூடிய நிலை. அதே போல உலகிற்கு சென்று ஆண்டவருடைய செய்தியை எடுத்துரைக்கும் போது அவருக்கு எதிராக எழுந்த நிலை. எல்லா சூழ்நிலையிலும் அவர் விசுவாசம் கொண்டது, என்னை அழைத்த இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை தான் இறுதி வரை இயேசுவின் மனநிலையை கொண்டு வாழ அவருக்கு உதவிகரமாக இருந்த நிலையில்தான் அவரை போற்றுதல் புகழ்தல் வழியாக அவருடைய இருப்பை வெளிப்படுத்தி இன்று அழியா நாவை அவர் பெற்றிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட புனிதருடைய நாளை நாம் சிறப்பிக்கும் நிலையிலே ஆண்டவருடைய மனநிலையை பெற்ற புனித பதுவையாரின் மனநிலை நம்மிடம் இருக்க நாம் இத்திருப்பலியில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இறைவனுடைய உடனிருப்பில் விசுவாசம் கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் இவ்வுலகில் இருக்கிறார், உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொல்லி நம் நடுவே அவர் பிரசன்னமாகி இருக்கிறார். எனவே பிரசன்னமாகி இருக்கும் அவருடைய இருப்பை, உடனிருப்பை நாம் உணர்வோம், விசுவசிப்போம். நம்முடைய வாழ்வில் எதிர்படும் சோதனைகளை வென்ற மக்களாக, வெல்லும் மக்களாக மாறுவோம். இறைவனுடைய அருள் வேண்டி இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி குடும்ப சமாதானத்துடன் வாழ வழிகாட்ட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, உம்மை மன்றாடுகிறோம். வள்ளலான புனித அந்தோணியாரே, உம்மை மன்றாடுகிறோம். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, உம்மை மன்றாடுகிறோம். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, உம்மை மன்றாடுகிறோம். புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறி ஜெபிப்போம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு முழந்தார்படியிட்டு புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபிப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இதனால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்டது எங்களுக்கு நல்லவை என்றால் அவற்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். நமது பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபிப்போம். எங்களின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனின் பிரிய ஊழியரே,
இயேசு பாலனை கையில் ஏந்த பேர் பெற்ற புனிதரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை துணிவுடன் உழைத்தெறிந்தவரே, இறைவனின் தனியருளால் பேய்களை ஓட்டியவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். உம்மை அண்டி வந்த எங்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும், கண்களின் கண்ணீரை துடைத்தருளும், நோயாளிகளுக்கு உடல் நலம் பெற்று தந்தருளும். நாங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்போதும் இறைவனின் சித்தத்தை ஏற்று நடக்கும்படி எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் இப்பலியை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித பதுவை அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
ஏனெனில் புனித பதுவை அந்தோணியாரின் நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவருடைய ஆசிரை பெறக்கூடிய புனிதமான நேரம். பல்வேறு விதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகளை சுமந்து வந்தாலும் இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாம் புனிதரை தேடி வந்திருக்கும் நிலையிலே இப்பொழுது புனிதரிடம் அந்த மன்றாட்டை எடுத்துச் சொல்லி நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரிடம் பரிந்து பேச நாம் எந்த கருத்தை இன்றைய நாளில் மையமாக கொண்டிருக்கிறோமோ அந்த கருத்தை அவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்கள்
உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அண்டோனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அன்றாட
அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் 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 சமாதானம். கிறிஸ்துவே, நான் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் மது பரிவிரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அளித்திடும் அருமருந்தாக அருள் புரியும். இது இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கிழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். திருவுடல் திருரத்தம் என்னை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானம் நிலவும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம். துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மன்றாட்டால் நாங்கள் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக மௌனமாக நன்றி கூறி ஜெபிப்போம். நம் நன்றி எதிர்களை ஏற்று அனைவரையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படி முழுந்தார்படியிட்டு ஜெபிப்போம். மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே துயருறும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்தடும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீர் உலகில் அனுதினமும் செய்து வரும் நன்மைகளுக்காகவும் செய்து வருகிற சகல புதுமைகளுக்காகவும் அனைவர் சார்பிலும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்கவும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும். இவ்வேளையிலே நோயாளர்களுக்காகவும் நமது உடல் நலத்திற்காகவும் ஜெபிப்போம். முதலில் யார் நோயினால் அவதிப்பட்டிருக்கிறார்களோ நமக்கு தெரிந்தவர்கள் அவர்களை இறைவனுடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இறைவன் தொட்டு குணமாக்கினார், அவர் தம் காயங்களால் நம்மை குணப்படுத்தினார். இந்த வார்த்தைகள் நமக்கு விசுவாசத்தை வளர்க்கக்கூடியவைகளாய் இருக்கும் நிலையிலே அவரிடம் நம்மை முழுவதும் ஒப்படைத்து ஜெபிப்போம். குறிப்பாக ஜெப உதவி கேட்டவர்கள், நோயாளர்கள். நம் உடல் நலத்திற்காக ஜெபிப்போம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவன் தொட்டு ஆசிர்வதிக்க ஜெபிப்போம். நோயாளர்களின் பிணிகளையும் நமக்கு நல்ல உடலும் அருள குணமாக்க வல்ல ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்கிற உங்களுக்கு பின்னும் உங்களுக்கு துணையாய் இருக்கிற உங்கள் பக்கத்திலும் பூசப்படும் திரு எண்ணெயிலும் நம் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தி நலவாழ்வு தருவாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, மது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித பதுவை அந்தோனியாரை ஆர்வமுடன் பற்றி எறியச் செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனிதரின் தேர்ப்பவனியும் மன்றாட்டு மாலையும் தொடர்ந்து திவ்ய நற்கருணை ஆசீர்வாதம்.
நற்கருணைநாதரே, இதோ இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நற்செய்தியிலே நீர் அழகாக உம்மை போல நாங்கள் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்கள் துன்பங்கள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து கொள்ள வழிகாட்டி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். சீடர்கள் போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு சோதனைகளாலும் வேதனைகளாலும் மனச்சோர்வுகளாலும் நாங்கள் கலங்கி கொண்டிருக்கிறோம் தகப்பனே. குடும்பத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பிள்ளைகளை பொறுத்த மட்டிலே, இன்னும் உறவுகளை பொறுத்த மட்டிலே பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், இன்னும் சமாதானமின்மை, பிளவுபட்ட நிலை, இன்னும் தீய சக்திகளின் நாட்டங்கள் எங்களை ஆக்கிரமிக்கும் நிலை என்று பல்வேறு விதமான சோதனைகளும் வேதனைகளும் எங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கும் நிலையிலே நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையிலிருந்து நாங்கள் பிறழ்ந்து நாங்கள் பயந்த வண்ணமாய் அச்சத்தை எங்களதாக்கி கொண்டு நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் மனிதர்களை தேடும் மனிதர்களாக, அதற்கு தற்சமயத்திலே விடுதலை கிடைக்கக்கூடிய இடத்தை தேடிக்கொண்டிருக்கும் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலைக்காக மனவருந்துகிறோம். நற்கருணையில் இருந்து கொண்டு எங்களுக்கு ஆசி வழங்கும் தேவனே, இதோ நீர் இருக்கிறீர் என்ற நம்பிக்கை எங்களில் வளர அருள் புரியும். மது பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. அன்று பெரிய வியாழன்று மது பிரசன்னத்தை நற்கருணையில் விட்டு சென்றிருக்கிறீர். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட வருகிறீர், கூட போகிறீர், எல்லா விதங்களிலும் எங்களோடு இருக்கிறீர். எனவே துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் உமது பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் எங்களது இன்பங்கள், துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், நோய்கள், இன்னும் பல்வேறு விதமான கட்டுக்கள் அனைத்தையும் இவ்வேளையிலே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நற்கருணையில் இருக்கும் நாதரே, அவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை தர வேணுமாய் ஒரே குடும்பமாக இணைந்து அவைகளையெல்லாம் இடம் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மாண்பியர் கீதம் பாடுவோம். நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தம் நகத்தை கொண்ட அப்பம் இதுவே.
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
நிலையான புகழுக்குரிய தூய கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. புனித அன்னை கன்னிமரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.